ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம பார்த்துட்டுருக்க இந்த இடம் நாங்குநேரி, தமிழ்நாட்டில் திருநெல்வேலிக்கிட்ட இருக்கிற திவ்ய தேசங்களில் ஒன்று. இதுக்கு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இன்னொரு திவ்ய தேசம் இருக்குது. அது திருக்குறுங்குடி. ஒரு தடவை சுவாமி நம்மாழ்வாருடைய தகப்பனார் காரி அவர் திருக்குறுங்குடி போய் அங்கே பெருமாள் கிட்ட குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், நான் இங்கேயே இருந்து கைங்கரியமாக பண்ணுறேன் அப்படின்றார். அப்போ பெருமாள், திருக்குறுங்குடி பெருமாள் சொல்கிறார், இல்லை, இங்கே கைங்கரியம் பண்ண வேண்டாம், இங்கே பஞ்சபூதங்கள் எனக்கு கைங்கரியம் பண்ணிகிட்ருக்கா. நீ என்னோடய அண்ணன் பூமிக்கு அடியில் புதைச்சுட்டு இருக்கான். நீ அவரை வெளியில் எடுக்கணும். எடுத்து நீ அதுக்கான காரியம் பண்ணு, உனக்கு குழந்த பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவர் இங்கே வரார். அதுவும் பெருமாள் என்ன பண்ணுறார், அவருக்கு அந்த இடம் காமிச்சு கொடுக்கறதுக்காக கருடனை அமுச்சு அந்த இடத்தையும் காமிச்சு கொடுக்குறாராம். ஸோ அப்படி இங்கே தோண்டப்பட்ட இடம் இது. அப்படி தோண்டும்போது தான் இங்கே எல்லா பெருமாளும் கிடைக்கிறாங்க. அப்படி தோண்டும்போது 4 ஏரிகள் உற்பத்தி ஆனதான். அந்த 4 ஏரிகள்னால தான் இந்த ஊருக்கே நாங்குநேரி அப்படின்ற பெயர். இது கேட்டோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போது அந்த என்னென்ன பெருமாள்லாம் உள்ளே புதைச்சுட்டுருக்காள், அதாவது பெருமாள், தாயார்கள் எல்லாரையுமே வெளியில் எடுக்கிறார். அதை தான் நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம். இந்த படத்தில் பார்க்குற அத்தனை பேருமே கீழே புதைக்கப்பட்டிருந்தான். இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது, சேற்றுத்தாமரை குளம். சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் இந்த சேற்றுத்தாமரை குளத்தை பற்றி பாடியிருக்கார். இந்த கோவிலில் நம்ம ஊற்று கோவில் நடு போர்ஷன்லேயே பிரகாரத்தையே பார்க்கலாம். தண்ணி அப்படியே சுரந்து வந்துட்டுருக்கோம். அதை நம்ம நவம்பர் மாதத்தில் போனோன்னாக்கா, இன்னும் நவம்பர் டிசம்பரில் போனால் இன்னும் நிறைய தெரியும். அந்த தண்ணி, அந்த சுரக்கிற தண்ணியை, அதாவது ஊற்று தண்ணீரை அவள் பம்பு வச்சு வெளியில் அனுப்புவாள். என்ன சொல்கிறான்னா, அந்த கோவிலே குளம்குள்ளே இருந்துதான், அதாவது குளத்துக்குள்ளே இருக்கிற கோவில் இது. இதை நம்ம அங்கே போனோன்னா கண் கூட அதை பார்க்கலாம். இதெல்லாம் மகா அதிசயங்களில் ஒன்று. அடுத்த வீடியோவில் என்னென்ன பெருமாள் அந்த பூமியிலேருந்து எடுக்கப்பட்டா, யாரெல்லாம் பெருமாளோட என்னென்ன விக்கிரகங்கள்லாம் எடுத்து வெளியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கான்றதை நம்ம பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.